வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை, திருநிலையம்மன் துணை, ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை. கேள்வி: இருதாரத்தை சுட்டிக்காட்டும் கிரகம். குரு கேது பாவங்களில் 9ஆம் பாவம் 12ஆம் பாவம். லக்ன தொடர்போடு குரு கேது 7ஆம் பாவ தொடர்பு. குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் பலதாரம் தோஷத்தை கொண்ட நட்சத்திரம். ஆயில்யம் இருதார தோஷத்தை கொண்ட நட்சத்திரம். பூரட்டாதி இருதார தோஷம் கொண்ட நட்சத்திரம். அதனால் பூசம் ஆயில்யம் பூரட்டாதி லக்னத்தோடு 7ஆம் பாவத்தில் குரு கேது இந்த 2 கிரகங்கள் தொடர்பு கொள்வது. லக்னத்தோடு 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு கொள்வது. 12ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தில் இருதாரம் அதற்கு மேலே தொடர்பு கொள்ளும். குரு கேது எந்த பாவத்தில் அமர்ந்து இருந்தாலும் அந்த பாவத்தில் எல்லாம் இருதாரம் அல்லது 2க்கும் மேற்பட்ட தாரம் தொடர்பு கொள்ளும். 2ஆம் தாரமாக போவதை சுட்டிக்காட்டும் கிரகம் சனி. உதாரணம்: லக்னத்தோடு சனி தொடர்பு அல்லது 1, 3, 6 தொடர்பு இருந்தால் விவாகரத்து ஆவார்கள். திருமணம் ஆனவர்கள் விதவை மனைவியை இழந்தவர்கள் இருப்பார்கள். உதாரணம்: லக்னத்தோடு 9ஆம் அதிபதி 12ஆம் பாவ அதிபதி தொடர்பு 9, 12 இல்லாதவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகவில்லை. அதோடு 7ஆம் பாவம் 7ஆம் பாவ அதிபதி 3, 6 இந்த 2 பாவத்தோடு தொடர்பு இருப்பது. இவர்கள் 1, 3, 6 மட்டும் தொடர்பு உள்ளவர்கள் 2வது வரனாக மட்டுமே திருமணம் ஆகும். இதில் 1வது 3, 6, 9, 12 இந்த தொடர்பு உள்ளவர்கள் ஏற்கனவே மறுமணம் செய்து கொள்வார்கள். 1, 9, 12 இருதார அமைப்பு உண்டு. 2வது பாயிண்ட் 1, 3, 6 இரண்டாவதாக கணவன் மனைவி அமையது. 3வது பாயிண்ட் 1, 3, 6, 9, 12 முதல் திருமணம் 2வது திருமணம். இதோடு சனி சேர்க்கை இருந்தால் பல திருமணம். அடுத்த கேள்வி: புத்திர தோஷம். இதற்கு பதில் 1, 2, 5 தொடர்பு நேரடியாகவோ மறைமுகமாகவோ குரு கர்மா சாபம் பெற்ற மிருகசீரிடம் ஹஸ்தம் உத்திராடம் புத்திர தோஷத்தை சொல்லும் நட்சத்திரங்கள். எந்த குடும்பத்தில் இந்த 3 நட்சத்திரங்கள் தொடர்பு இருக்கிறதோ அங்கு புத்திர சோகம் உண்டு. 1, 2, 5 வலிமையான தொடர்பு சேர்க்கை இருந்தால் குழந்தையை பிரிந்து இழந்து வாழ்வது. இதுவே புத்திர தோஷம். கேள்வி: சிரமமான பிரசவத்திற்கு எப்படி இருக்கும்? பதில்: 5ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை வலிமை. சூரியன் சந்திரன் அமர்வு 5ஆம் பாவம் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. 5ஆம் பாவம் 1, 2, 5 தொடர்பு அந்த பாவம் சார்ந்து புத்திர தோஷம் சிரமமான பிரசவம் கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.